வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொமோட்டரில் வந்த கண்டென்ட் ஆரம்பிச்சாச்சு. அதில் வந்துட்டு ஒரு சீட்டில் வந்துட்டு ஒரு விஷயம் வந்துட்டு நம்ம சிவகுமாருக்கு வந்துச்சு. ஐயோ, சிவகுமாருக்கு டாஸ்க் கொடுக்குறதும் அந்த டாஸ்க் மூலமாக அவர் வந்து மற்றவங்களுக்குலாம் டாஸ்க் கொடுக்குறதும் இது எப்போ தான் முடிய போகுதுன்னு தெரியலையே ஆண்டவா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டால் அவர் 10 விதமான பதிலை கொடுக்குறாரு. ஆனால் அந்த பதில் 10மே வந்துட்டு அந்த கேள்விக்கு சம்மந்தமில்லாத பதில். இதை நான் எங்கே போய் சொல்லுவேன்ற மாதிரி இருக்குது. இன்றைக்கி பிக் பாஸ் வச்சு செய்கிறார். பிக் பாஸ் வச்சு செய்கிறாரு பாருங்க, ரசித்து செய்கிறார். அவர் அப்படியே நிற்கிறார், பேக்குமா நிற்கிறார். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னடா இது நல்லா சூப்பராக பயங்கரமாக ஆளாக இருப்பார் போது பார்த்தா கடைசியில் டம்மி பாபாவாக இருக்காருன்ற மாதிரி இருந்துச்சு. என்ன இவருக்கு அந்த சீட்டில் வந்துச்சுன்னா நல்ல காலம் பிறக்குது. அது வரல, ஒரு சொப்பு சாமானை கொடுத்தா கூட இவன் அந்த விளையாட்டுக்கு அந்த சொப்பு சாமானை ஒழுங்காக பண்ண மாட்டான். அதாவது இங்கே வந்து நிறைய பேர் விளையாடுறாங்க, ஒரு சில பேர் அதுக்கு கூட லாய்க்கு இல்லை. இந்த மாதிரி ஒரு கேள்வியை கொடுத்துட்டாங்க. இவர் என்ன பண்ணுறாரு, ஸ்ட்ரைட்டாக மஞ்சரியை சொல்கிறாரு. பிக் பாஸ் கேட்குறாரு ஏன், ஏன்னா அதுக்கு வந்து அவங்க சரிப்பட்டு வரமாட்டாங்க. காரணம் என்ன, அதான் பிக் பாஸ் அவங்க வந்து அதை சொன்னாலும் செய்ய மாட்டாங்க அப்படின்னு. அது கரெக்டாக உங்களுக்கு முதல் புரியுதா? சரி, அப்போ நான் மாற்றிக்கிறேன் பிக் பாஸ். அப்போ நான் வந்துட்டு விஷாலையும் தர்ஷிகாவும் சொல்கிறேன். ஏன் அவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா சொப்பு சாமான் கொடுத்தா எப்படி கரெக்டாக விளையாடுவாங்க குழந்தையோ அந்த மாதிரி அவங்க விளையாடுறாங்க. அதை பார்க்குறவங்களுக்கு அது புரிய மாட்டுது. உங்களுக்கு நான் சொன்ன கொஷின் புரிஞ்சுதா? புரிஞ்சுது பிக் பாஸ். அப்போ காரணம் கரெக்டாக சொல்லுங்கள். அதான் பிக் பாஸ். இப்போ விஷாலும் இவங்களும் தர்ஷிகாவும் ஒரு சொப்பு சாமான் கொடுத்தா நல்லா தான் விளையாடுவாங்க. சொப்பு சாமான் கொடுத்தா விளையாடுவாங்களா? ஐயோ அப்படி மாதிரி இல்லை பிக் பாஸ். இப்போ நான் வேறு மாதிரி சொல்கிறேன் பாருங்கள். மஞ்சரியை சொல்கிறேன்னாரு. சரி, ஏன் மஞ்சரி பார்த்தீங்கன்னா அந்த இதுக்கு சரிப்பட்டு வரமாட்டாங்க சார். அவர் என்ன காரணம் கரெக்டாக சொல்லுங்கன்னு டென்ஷன் ஆகிட்டார். அதுக்கப்புறம் முத்து இறங்குறாரு. ஏன் அண்ணே புரிஞ்சுக்குங்கண்ணே, என்னென்னா இப்போ இங்கே வந்து டாஸ்க்காக கொடுக்குறாங்களா, ஒரு சில பேர் நல்லா விளையாடுங்க, ஒரு சில பேர் விளையாட மாட்டாங்க. அந்த விளையாடாதவங்களுக்கு பிக் பாஸ் வந்துட்டு ஒரு சொப்பு சாமானை கொடுத்து, அதாவது டாஸ்க்கு அவங்களுக்குலாம் ஒரு சில விஷயங்கள் ஃபேவராக பண்ணியும் விளையாடாமல் மொக்கையாக இருப்பாங்களே அவங்க யாருன்னு சொல்லுவோம். ஓ அப்படி. இப்போ உடனே பிக் பாஸ் இப்போது புரிஞ்சுதா? புரிஞ்சுது பிக் பாஸ். இப்போ சொல்லுங்கள், நான் ரஞ்சித்தை சொல்கிறேன்னு உடனே ரஞ்சித் டென்ஷன் ஆகிட்டார். ரஞ்சித்துக்கு எவ்வளோ கோபம் பாருங்க. இவர் வந்து ரஞ்சித் சார் சொல்லக்கூடாதான், ஏன்னா ரஞ்சித் சாரை விட மொக்கையாக இருக்காருன்றது அவருக்கு ஒரு ஃபீலிங்கு. அப்போ வந்து இவர் கேட்குறாரு ஏன் அப்படின்னு. நீங்கள் தான் தைரியமான ஆளாச்சே சொல்லு அப்படின்னு. அப்போ தான் அந்த டைலாக் வருது பிக் பாஸ் சொன்னது. இப்போ என்ன சொல்கிறாருன்னா, எதுக்குமே அவர் எந்த டாஸ்க்குமே வந்து ஏறி வந்து விளையாட மாட்டாரு, அதனால் நான் வந்து ரஞ்சித்தை சொல்கிறேன்னு சொல்லி அதுக்கு அவர் தலையில் வச்சுக்கிட்டார். ஏன் ரஞ்சித் எது நான் ஏறி விளையாடலையா, எவ்வளோ சரித்திரம் பண்ணியிருக்கேன், என்னைய போய் சொல்லிட்டான் பாரு அப்படின்ட்டு. என்னத்தான் சொல்கிறது. அப்புறமா ஒரு வழியாக எல்லோரும் கை தட்டி தயவு செஞ்சு உட்காருங்க, இந்த பக்கம் எட்டியே பார்த்துறாதீங்கன்ற மாதிரி வந்து கெஞ்சிட்டாங்க. ஆனால் அந்த விஜய் சேதுபதி அவர்களுடைய எபிசோடுக்கு அப்புறமா தான் அவர் இந்த மாதிரி தெரியுது. அதுக்கு முன்னாடி ஏதோ நல்லா பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. சரி, உங்களுக்கு என்ன தோணுதுன்றதை சொல்லுங்கள். இந்த சிவகுமார் உண்மையிலே அப்படி தான் இருக்காரா இல்லை நடிக்கிறாரா? எனக்கு ஒன்றும் புரியல. மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள் பாய் நண்பரில்.